Hi, it's Naga. This 12th CBSE Maths Inverse Trigonometry Function Chapter 2 Exercise 2.2 9th sum இப்போ பார்க்க போகிறோம். இது என்னென்னா tan inverse x by root of a square minus x square. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வழக்கமாக tan inverse இருந்துச்சுன்னா உள்ள டேனாக இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் ஆன்சர் கன்க்ளூட் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு இங்கே எந்த ஒரு வேல்யூவுமே இல்லை. அப்போ நம்ம இது டேனாக வருமானு பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா சைனாக இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா சைன் பை காஸ் இல்லை சைன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக டேனுக்கு கன்வெர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நான் x is equal to நான் சைனுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x is equal to இங்கே a எனக்கு இருக்குது, அதனால் a sin தீட்டான்னு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டேக் x is equal to a sin theta. இப்போ x வந்து எனக்கு sin தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் sin தீட்டாவாக நான் என்னன்னு சொல்லுவேன், x by aன்னு சொல்லலாமா? அப்போ எனக்கு வெறும் தீட்டா மட்டும் வேணும். ஏன்னா நம்ம கடைசியில் ஆன்சர் கன்க்ளூட் பண்ணும்போது தீட்டாவுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், சைன். இந்த சைன் இந்த பக்கம் வரும்பொழுது சைன் வந்து எனக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏன்னு ஆயிடும். ஓகேவா? இது ஜஸ்ட்டு நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் இப்போமே எழுதி வச்சுருக்கிறோம். ஏன்னா எக்ஸ் எழுதும்பொழுதே கண்டினியூஸாக இதை எழுதிட்டோன்னா பின்னாடி நம்ம ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸை வந்து நான் ஏ சைன் தீட்டான்னு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக ஏ சைன் தீட்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ சைன் தீட்டா பை இங்கே ரெண்டு இதுலேயே எனக்கு ஏ ஸ்கொயர்டு இருக்குது, அதனால நான் ஏ ஸ்கொயர்டை நான் வெளியே காமனாக எடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எனக்கு கிடச்சிடும். இப்போ இதில் என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி தெரியும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ சைன் தீட்டா டிவைடட் பை இந்த ஏ ஸ்கொயரை வந்து நான் ரூட்டை விட்டு நான் வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு வெறும் ஏன்னு ஆயிரும். ஸ்கொயரும் அந்த ஸ்கொயர் ரூட்டாக எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஸ்கொயரும் எனக்கு கேன்சல் ஆகி எனக்கு கடைசியில் எப்படி இருக்கும் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஏயும் கேன்சல் பண்ணிடுவேன், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எனக்கு கிடைக்கும். இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், டேன்னு சொல்லி tan தீட்டா ஈக்குவல் டு என்ன ஆயிரும், எனக்கு டேனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டு தீட்டா மட்டும் இருக்கும். தீட்டாவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, பாய், தேங்க்யூ.